கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக இருக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இந்த நெகேமியா எஸ்ரா ஆடி நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த நெகேமியால நடந்திருக்கிற சம்பவங்களும் எஸ்ரால நடந்திருக்கிற இந்த சம்பவங்களும், இந்த சம்பவங்கள் மத்தியிலேயே இன்னும் 2 புக் எழுதப்பட்டிருக்குது. அந்த 2 புக் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சில பேர் 3 புக்ஸ் சொல்றாங்க. ஆனா ஸ்கிரிப்சரல் எவிடன்ஸ், வசனத்துடைய ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது 2 புக் நம்ம ஷூரா சொல்லலாம். அப்ப 2 புக் எது? எந்த 2 புக்கு இங்க நடந்திருக்கிற சம்பவத்தின் அதே காலத்துல இன்னும் 2 ப்ராஃபெட்டுங்க எழுதியிருக்கிற 2 புக்கு தான். அந்த 2 புக்கு எதுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு அகாயி, இன்னொன்னு ஜக்கரியா. இது ரெண்டுமே இந்த எஸ்ரா நெகேமியா நடந்திருக்கிற அந்த விஷயம், என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குதோ அதே காலத்துல எழுதப்பட்டிருக்கிற ப்ராஃபஸி புக்ஸா இருக்குது. இதே சிச்சுவேஷனை அந்த 2 பக்தர்களை தேவன் எந்த வகையில யூஸ் பண்ணிருக்கிறாரு, அந்த ஜனங்கள்ல அந்த பக்தர்கள் என்ன போதனைகள் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி 2 புக்ஸ் இருக்குது. அது நம்ம நல்லா தெரியும். ஜக்கரியான்றது ஒரு பெரிய புக்கு. அதுல நிறைய ப்ராஃபஸிங்க, நிறைய தீர்க்கதரிசனங்கள் எழுதப்பட்டிருக்குது. அந்த நிறைய தீர்க்கதரிசனங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, மேக்சிமம் எல்லாமே அடையாளங்கள் தான். எல்லாமே அவருக்கு விஷன் காட்டுற தேவனு. அந்த விஷன்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, எல்லாமே அடையாளத்தை கொண்டுதான் இருக்கிற விஷன்ஸ். அப்போ அதே காலத்துல இருக்கிற இன்னொரு புக்கு தான் புக் ஆஃப் அகாய். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அது ஒரு சின்ன புக்கா இருக்குது. ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல அது ஒரு சின்ன புக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த அகாயில என்ன நடந்திருக்குது. ஏன்னா இந்த அகாயும் ஜக்கரியாவும் நம்ம கரெக்டா படிச்சிட்டோம்னாக்கா, நமக்கு அந்த ஃபுல் ஹிஸ்டரி, அந்த என்ன நடந்துச்சுன்ற அந்த ஃபுல் ஹிஸ்டரி பிப்ளிக்கலா நமக்கு கிளீனா தெளிவா புரிஞ்சிடும். அப்ப அதே காலத்துல தான் மலாக்கி கூட எழுதப்பட்டிருக்குதுன்னு ஒரு சில ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன புக்கு நம்ம படிக்க போறோம்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அகாயின்னு சொல்ற இந்த புக்கு தான் என்ன பண்ணலாம், இன்னைக்கு நம்ம அதை கொஞ்சம் நம்ம மெடிடேட் பண்ணலாம். அங்க நம்ம மெடிடேட் பண்ணும்போது அது எந்த காலத்துல எழுதப்பட்டிருக்கிற புக்கு, அந்த காலத்துல அவர் யாருக்கு எழுதுகிறாரு, என்ன ஒரு சந்தர்ப்பம் சூழல் அங்க இருக்குது, அதுல நம்ம என்ன பாடம் கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு புக்கு தான். அப்படின்னா இதுவும் கேரக்டருக்கு சம்பந்தப்பட்ட புக்கு தான் அகாய் கூட. அதுக்குள்ளேயும் ப்ராசஸ் இருக்குது. அகாய்க்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, அநேக தீர்க்கதரிசனங்கள் அதுக்குள்ளேயும் இருக்குது, அடங்கி இருக்குது. ஆனா நீங்க அகாய் புக்கை நீங்க டைரக்டா படிக்கும் போது உங்களுக்கு அப்படி தோணாது. ஏன்னா இப்ப நீங்க ஜக்கரியா படிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு தோணாது இந்த ப்ராசஸஸ் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுல இருக்கிற மாதிரியே தோணாது நமக்கு. அந்த பர்டிகுலரா நீங்க அகாய் படிக்கும் போது அகாயில இந்த மாதிரி ப்ராபசிஸும் இருக்குதான்னு சொல்லி நம்ம அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. ஆனா அதே புக்கை நாம் கொஞ்சம் டெப்தா படிக்கும் போது அதுல பெரிய பெரிய ப்ராபசியும் இருக்குது. ரொம்ப சின்ன விஷயங்கள் ரொம்ப சின்னதா எழுதப்பட்டிருந்தாலும் அதுக்குள்ள தேவனுடைய ஒரு தொலைநோக்கி இருக்கிற பார்வைக்கு உண்டான ஒரு வசனங்கள் அதுல எழுதப்பட்டிருக்குது. அது என்ன நம்ம படிக்கும்போது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அந்த சாப்டர் நம்ம வேர்ஸ் பை வேர்ஸ் படிக்கும் போது அது அங்க என்ன அந்த இது அர்த்தம், அது அங்க என்ன அப்ளிகேஷன், அதை ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். அதுக்குள்ள எப்படி ப்ராபஸி அடங்கி இருக்குது, அப்ப எந்த வார்த்தையை வச்சு அதுக்குள்ள ஒரு ப்ராபஸி இருக்குதுன்னு கூட என்ன பண்ணலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இந்த அகாயின்னு சொல்ற புக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அகாயின்னு சொல்ற புக்கை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோடைய கொஞ்சம் பேக்ரவுண்ட், அந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு நல்லா இருக்கும். அப்ப இந்த அகாய் புக்ல பாருங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் நிறைய புக்ஸ் எழுதி இருக்கிறாங்க, நிறைய ப்ராஃபஸிங்க சொல்லி இருக்கிறாங்க. அதுல வெறும் சில ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான் எந்த விதமான அடையாளம், எந்த விதமான அங்கீகாரம் இல்லாம எழுதப்பட்டிருக்கிற சில ப்ராஃபிட்ஸ் இருக்கிறாங்க. இப்ப நீ எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க ஐசாயா எடுத்துனீங்கன்னாக்கா, இல்ல எரேமியா எடுத்துனீங்க அப்படின்னாக்கா, அதெல்லாம் அவங்க மேஜர் ப்ராஃபிட்ஸ். அவங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளங்கள் இருக்குது. ஏதோ ஒரு அவங்க அப்பா பேரோ, அவங்க இருக்கிற இடமோ, அப்படி ஏதோ ஒண்ணு நிறைய சொல்லப்படுது அந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ்களுக்கு. ஆனா சில ப்ராஃபிட்ஸ்க்கு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, எதுவுமே சொல்லப்படாமல் வெறும் அந்த ப்ராஃபிட்டுடைய பேர் மட்டும் தான் எழுதப்பட்ட புக்ஸ் கூட இருக்குது. அப்ப நான் அந்த மாதிரி தான் இந்த அகாயின்னு சொல்ற புக் என்ன மாதிரி ஒரு புக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த மாதிரி ஒரு இந்த ப்ராஃபிட் யாரு, பேக்ரவுண்ட் என்ன, எங்க இருக்கிற ஒரு எந்த ஒரு விஷயமும் எழுதப்படாமல் வெறும் அந்த பேர் மட்டும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு புக்கு தான் இந்த அகாய். இதே மாதிரி நீங்க மலாக்கி போனீங்கன்னா கூட பாருங்க, அவரை பத்தி எந்த ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு தெரியாது. அவர் யாரு, எந்த ஊருக்கு சேர்ந்தவரு, எந்த காலத்தில் எழுதுறது, அது ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. ஆனா அகாய் நீங்க பார்க்கும்போது அவரு அகாயின் தெரியும்,
அவர் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசின்னு தெரியும். ஆனா அவரு எந்த காலத்துல எழுதுறாங்கன்னு கூட தெரியும். ஆனா அவரு யாரு, அங்க அப்பா யாரு, எந்த கோத்திரத்துக்கு சேர்ந்தவர் அவரு, அதுல என்ன எழுதலீங்களா? அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணல, அகாயில கொடுக்கப்படல. அப்படின்னா வெறும் பேர் சொல்லப்பட்டிருக்கிற ப்ராஃபிட்ஸோடு இருக்கிறாங்க. அந்த பேர் கூட அவங்களுடைய ஜீனாலஜி சொல்லப்பட்டிருக்கிற ப்ராஃபிட்ஸ் கூட இருக்கிறாங்க. அப்ப இதுல நாம அகாயின் எடுக்கும் போது வெறும் பேர் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ப்ராஃபிட் தான் இந்த அகாய். இது எந்த காலத்துல எந்த ஒரு சிச்சுவேஷன் இவர் எழுதுறாரு இந்த ப்ராஃபஸி, இந்த ப்ராஃபஸில என்ன இன்ஃபர்மேஷன் இவர் தராரு? ஏன்னா இது வெறும் ப்ராஃபஸி மாத்திரம் அல்ல, இதுக்குள்ள ப்ராஃபஸி அடங்கி இருக்கு பாருங்க. எந்த ரைட்டிங்ஸா இருக்கட்டும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல, அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எழுதப்பட்டிருக்கிற எல்லா எழுத்துக்களும் அது எப்பயுமே ஃபர்ஸ்ட் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இல்ல அங்க இருக்கிற சந்தர்ப்பம், சூழ்நிலை, அங்க இருக்கிற பிரச்சனை, அதுக்குதான் என்ன பண்ணுது, அநேக வசனங்கள் அதுக்குதான் ஃபர்ஸ்ட் எழுதுறது. அந்த ரைட்டோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த காலத்துல அங்க என்ன பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும்படிக்கும் இல்ல அந்த பிரச்சனையா எடுத்து காட்டும்படிக்கு தான் என்ன பண்றாங்க, நிறைய ப்ராஃபிட்ஸுங்க இந்த வார்த்தைகளை எழுதுறாங்க. ஆனா அப்படி எழுதும் போது அது வெறும் அந்த காலம் மட்டும்தானா? ஏன்னா அதுல நிறைய பேருக்கு என்ன ஆயிடுதுனாக்கா, இந்த ப்ராஃபஸியும் அப்புறமா கரண்ட் விஷயத்தையும் கரெக்டா டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாம ப்ராஃபஸி எல்லாமே கரண்ட்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா அது நிஜமா நடந்த சம்பவம், அதுல ப்ராஃபஸி இல்ல அப்படின்னு. இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாமே ப்ராஃபஸி தான் அப்படின்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு வார்த்தை அது அந்த காலத்துக்கு பொருந்தாம அதுக்குள்ள ஏதோ ஒரு வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்ப அந்த ஒரு வார்த்தையை நாம் வச்சு பார்க்கும் போது என்ன நமக்கு தோணும் அப்படின்னாக்கா, இல்ல என்ன அந்த கருத்து, அந்த வார்த்தைகள் என்ன கருத்து அந்த தேவன் காட்டுறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு வசனம் அது வரும் அந்த காலத்துக்கு மாத்திரம் அல்ல, அந்த ஒரு வசனம் அது வரும் போற காலத்துக்கும் என்ன இருக்குது, அதுக்குள்ள உண்மைகள் அடங்கி இருக்குதுன்ற அந்த சிந்தை தேவன் அதுக்குள்ள வைக்கிறதுனால எல்லாமே ப்ராஃபஸி இல்ல, அதே போல எல்லாமே அந்த காலத்துக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை நான் வேற ஒரு கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன், அது வேணா படிக்கலாம் பாருங்க. பேதுரு சொல்லும் போது கிளீனா அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லிடுறாரு பாருங்க, வாசிக்கலாம். 2 பேதுரு 1:19 நினைக்கிற பாருங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடுவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஒரு வருஷம் மேல் படிங்க சிஸ்டர். அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடுவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்ன சொல்ற பாருங்க, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு இருக்குது. அது என்ன பண்ணுதுனாக்கா, இருளா இருக்கிற ஒரு இடத்துல அது ரொம்ப வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்குதுங்களா. அப்ப என்ன சொல்றாருனாக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த உறுதியான தீர்க்க தரிசனங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் அது நல்லா இருக்கும். இல்ல அது கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அது உண்மையான நிறைவேறத்தக்க இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், இல்லைன்னா உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் அப்படின்னு எப்ப தெரியுங்களா? அது அந்த வசனங்களை நாம் கவனித்து பார்க்கும் போது உங்களுக்கு தெரியுங்களா? கண்டிப்பா சிஸ்டர். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. பாருங்க எவ்வளவு கிளியரா சொல்ற பாருங்க, எந்த ப்ராஃபஸியா இருந்தாலும் அந்த ப்ராஃபஸிக்கு ஒரு சுய தோற்றம் இல்லைங்களா. அப்புறம் என்ன சொல்றாங்களா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது மாத்திரம் அது தோற்றம் இல்லை. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா, இன்னும் கொஞ்சம் விவரிச்சு சொல்லணும்னாக்கா, அங்க என்ன வார்த்தை சொல்லி இருக்குதோ அது வெறும் அந்த காலத்துக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இல்ல, இல்லைன்னா சொந்தமா இன்டர்பிரேஷன் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை இல்லாது. அங்க சுய தோற்றம் சொல்றது என்ன இருக்குங்களா, பிரைவேட் இன்டர்பிரேஷன் வரும் சில டிரான்ஸ்லேஷன்ல. சில டிரான்ஸ்லேஷன் என்ன வரும்னு சொன்னாக்கா, நாட் அப்ளைட் ஒன்லி ஃபார் பிரசன்ட் வரும். அப்ப மொத்தமா அந்த ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம 3 மீனிங் எடுத்து வந்துடலாம். என்ன அப்படின்னாக்கா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது அதுக்கு மாத்திரம் பொருந்துறது இல்ல, எல்லா வசனங்களும் அதுக்கு மாத்திரம் பொருந்துதா இருந்தாக்கா அது ப்ராபசி இல்ல. அதே போல எல்லா வசனமும் ப்ராபசி இல்ல, அது கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்பதான் என்ன ஆகும் தெரியுங்களா, நாம ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு வசனம் எடுக்கும் போது அந்த வசனத்துக்கு இருக்கிற நீதி என்னன்னு சொல்லி காமிச்சதுக்கு அப்புறமா தான் அது நம்மளுக்கு பாடமா கொண்டு வரணும். அது இல்லாம நீங்க அங்க வசனத்துக்கிற நீதியை கொண்டு வராம அந்த வசனத்தை நீங்க வெறும் புது சிருஷ்டி, வெறும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வசனங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன, அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் வருது இல்ல. அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் வரலனாக்கா
அந்த வார்த்தை அந்த ட்ரூத் அல்ல, நம்ம சொல்ற ட்ரூத் அல்ல அது. ஏன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம வேற ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறோம். அந்த விளக்கம் அது தேவனுடைய உண்மைக்கு பொருந்துறதா இருந்தா கூட அந்த வசனத்தை எடுத்த பாருங்க, அந்த வசனத்துக்கு அது நியாயமே இல்லாது. அப்ப என்ன பண்ணணும் தெரியுங்களா, நாம் எந்த வசனத்தை எடுக்கிறோமோ ஃபர்ஸ்ட் அந்த வசனத்துக்கு என்ன நியாயம் நம்ம காட்டுமா இருக்குதோ அந்த நியாயத்தை நம்ம காட்டுறதுக்கு அப்புறமா தான் அந்த நியாயத்துல இருந்தா நம்ம இன்னொரு வசனத்துக்கு போடணும். நான் இன்னொரு வசனம் நான் கோட் பண்ணும் போது அந்த வசனம் இந்த நியாயத்துக்கு சேர்ந்து இருக்கணும், இந்த வசனத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், இன்னொரு வசனத்தை நான் கோட் பண்ண முடியும். அதெல்லாம் நான் அந்த வசனத்தை எடுத்துட்டு அங்க இருந்து என்ன பண்ண, எங்கேயும் வேறத்து ஜம்ப் பண்ணி ஒரு பாயிண்ட்டும் நம்ம கரெக்டா நீதி பண்ணாம அப்புறம் ஏதோ ஒரு ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஒரு வசனம் எடுத்துட்டு இதெல்லாமே தேவன் புது சிருஷ்டிக்கு சொன்னாரு, இதெல்லாம் புது சிருஷ்டிக்கு சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றது என்ன ஆயிடுதுனாக்கா, நம்ம அந்த இன்டர்பிரேஷன் வந்து நம்ம சுயமா எடுத்துட்டோம். அங்க வசனங்கள் என்ன நோக்கத்துல சொல்லப்பட்டிருக்குதோ அந்த நோக்கத்தை புரியாமல் அந்த நோக்கத்துக்குள்ளதான் தேவன் திட்டம் இருக்குது, அந்த நோக்கத்துக்குள்ளதான் நமக்கு பாடம் இருக்குது. அந்த நோக்கத்தையே புரியாம நீங்கள் வெறும் நீங்க எடுத்துட்டு ஒரு பாடமா சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா அங்க இருக்கிற ட்ரூத் என்ன எடுக்குது, அங்க இருக்கிற ட்ரூத் நமக்கு என்ஹான்ஸ் ஆகுது இல்ல, அங்க இருக்கிற ட்ரூத் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது இல்ல. அப்ப கண்டிப்பா என்ன ஆகுது இல்லைங்களா, அங்க இருக்கிற ப்ராபசி நமக்கு வெளிச்சமா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, அது வெளிச்சமா இருக்கிறது இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்களா, அங்க இருக்கிற வசனத்தை அது சுய தோற்றமா இருக்கிறது இல்ல. அப்ப அங்க இருக்கிற வசனம் என்ன இருக்குதுங்களா, அது அந்த காலத்துக்கும் அப்ளைடா இருக்குது. அதுக்குள்ள சில வார்த்தைகள் வரப்போற காலத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு 2 அப்ளிகேஷன் இருக்கும். அப்ப அங்கே நம்ம நியாயம் பண்ணமா இருக்கும். சில வார்த்தைகள் அங்க பொருந்தாது, எந்த வார்த்தைகள் அங்க பொருந்தலையோ அது ஒரு ப்ராபசி. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஏன்னா நான் அகாய் படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நான் அகாய் உங்களுக்கு வசனத்தை கோட் பண்ணும்போது அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது திருக்கதர்சனம் சொல்லி அது நீங்க சொல்லிடுவீங்க, ஆமா பிரதர் இது ப்ராபசி. ஏன் இந்த ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டா போதும். ஏன்னா நம்ம லிசனர் என்ன ஆகணுங்களா, நம்ம யாரு நம்மள கேட்கறாங்களோ அந்த கேட்கறவங்களும் நம்ம கூடவே என்ன பண்ணோம், நம்ம கூடவே எப்படி டிராவல் பண்ணினே வரணும். நம்ம கூட டிராவல் பண்ணே வரும்போது நான் என்ன சொல்ல வரேனோ அதை என்ன பண்ணணும், ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஏன் நான் இது சொல்றேன்னாக்கா, ஏன்னா இங்க கேட்கறவங்க யாருமே பிகினர் இல்லை, யாருமே இங்க கேட்கறவங்கள யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே சத்தியத்துல தேர்ச்சி பெற்று நல்ல சத்தியத்துல வளர்ந்தவங்க தான். அந்த வளர்ந்தவங்களா இருக்கிறதுனால தான் தப்பு எது சரி எதுன்னு கரெக்டா அவங்களுக்கு வித்தியாசப்படுத்தி பார்த்து எது சரியோ அந்த சரியான பக்கத்துல நிக்க ஒரு தைரியம் வந்துட்டு பாருங்க. அப்ப நிக்க தைரியம் வரும்போது கண்டிப்பா யாரு இங்க எல்லாருமே வசனத்தை கரெக்டா ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்துல வளர்ச்சி பெற்றிருக்கிறதுனால தான் நாம என்ன கோணத்துல கொண்டு போறோமோ அந்த கோணத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கூடவே டிராவல் பண்ணுவாங்க. அது டிராவல் பண்ணும்போது கடைசியா நான் முடிக்கும் போது நான் என்ன முடிக்கிறேனோ அது அவங்களுக்கு ஈஸியா என்னணும், அது அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடணும். அப்படி புரியும் போது என்ன அடிச்சிக்கலாம், நம்ம சப்ஜெக்ட் கரெக்டான பாட்டில் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் யார் படிச்சாலும் அதே பாட்டில தான் இருக்கும். நம்ம சில டைம் பாக்குறோம், ஒரு வருஷத்தை எடுத்துக்கிறாங்க, அது எல்லாமே நியூ கிரியேஷன், எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள், எல்லாமே சபை அப்படின்னு அப்படி வருது இல்ல. அப்படி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது நியாயம் வருது இல்ல, அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வருது இல்ல. அப்ப அந்த மாதிரி என்ன இருக்குதுங்களா, இந்த அகாயில கூட நாம் படிக்கும் போது அது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பிரசன்ட் டைமுக்கு, அந்த ஜனத்துக்கு அந்த காலத்துல அது அப்ளை ஆகும். அந்த காலத்துக்குள்ள அப்ளை ஆகுறது எல்லாமே ப்ராபசி ஆகுறது இல்ல. ஆனா அதற்குள்ள சில வார்த்தைகள் பேசி இருக்கும் போது அந்த வார்த்தைகள் கண்டிப்பா அந்த காலத்துக்கு அது அப்ளை ஆகுறது இல்ல. அப்ப அப்ளை ஆவதற்கு என்ன பண்ணுங்களா, ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கிற கருத்து அந்த காலத்துக்கு எப்படி சொல்லுது, அதுக்குள்ள இருக்கிற ப்ராபசி என்ன, அதுக்குள்ள இருக்கிற தீர்க்கதரிசனம் என்ன, அது என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா பிரிச்சோம்னாக்கா ட்ரூத்தை பிரசன்ட்க்கு அப்ளை பண்ண முடியும். அந்த ட்ரூத்துக்குள்ள ஒரு ப்ராபசி இருக்கிறது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன பண்ண போறோம், நம்ம இந்த ஒரு இந்த ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜ் வச்சு இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம அகாயத்துக்குள்ள போலாம். பாருங்க, வாசிங்க அகாயி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய தரியு அரசாண்டை 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியலின் குமாரனாகிய ஜெருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசேதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த அப்ப பாருங்க, இது எந்த ஒரு காலத்துல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இது தாரியஸ் சொல்ற பெர்சியா ராஜா ஆளுகை பண்ற ஒரு காலம். பாருங்க, தேவன் ரொம்ப கிட்ட 2 ப்ராஃபட் யூஸ் பண்றது, இது ரொம்ப கிட்ட யூஸ் பண்றது ப்ராஃபட்ஸ். ஒருத்தர் அகாயி, இன்னொருத்தர் சக்காரியா. 2 பேருமே ஒரே ஜனத்துக்கு ஒரே விதமான நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு கிட்ட யூஸ் பண்ண ஒரு ப்ராஃபட்ஸ் தான் அகாயும் சக்காரியா. இப்ப நம்ம அகாய் படிச்சோம் பாருங்க, இப்ப சக்காரியா ஒண்ணு படிங்களேன், அப்ப உங்களுக்கு டைம் தெரிஞ்சிரு பாருங்க. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை,
பரவா எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு நீங்க 2 months தான், 2 மாசத்துல வித்தியாசம். இவர் 8ஆம் மாசத்துல இருக்கிற சக்கரியா, அகாய் பாத்தீங்கன்னா நீங்க 6ஆம் மாசத்துல இருக்கிற பரவா. அப்ப 2 months முன்னாடி தேவன் அகாய் யூஸ் பண்ணிருக்கிறாரு. அதே நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு 2 மாசத்துக்கு அப்புறமா தேவன் ஜக்கரியா யூஸ் பண்ணிருக்கிறாரு. இந்த 2 பேரை தேவன் யூஸ் பண்ணதுனால ஒரே நோக்கத்துக்காக இந்த ஜனத்தோடைய அந்த ஒரு வார்த்தைகள் என்ன பண்ணிருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, என்ன நோக்கத்துக்காக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு போனாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றதுக்கு காரணமே இந்த 2 ப்ராஃபிட்ஸ் தான். இந்த 2 ப்ராஃபிட்ஸை தேவன் யூஸ் பண்ணலனாக்கா கண்டிப்பா என்ன பண்ணிருக்க முடியாதுனாக்கா, இந்த ஜனத்தினால இந்த ஒரு ஆலயத்தை அவங்க கட்டி முடிச்சு இருக்கவே முடியாது. இந்த 2 ப்ராஃபிட்ஸும் பேரலல் வேற இருக்கிறாங்க. பேரலல் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, 6ஆம் மாசத்துல இவர் ஆரம்பிக்கிறாரா யாரு அகாயி, 8ஆம் மாசத்துல ஜக்கரியா ஆரம்பிக்கிறார். அவரு ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிச்சார். இந்த அகாயி அவர் எவ்வளவு காலம் அந்த ப்ராஃபஸி சொல்றாருன்னு 2ஆம் அதிகாரம் படிங்க. 2ஆம் அதிகாரம் அகாய் 2:1. 7ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே 6ஆம் மாசம் பண்ண ப்ராஃபஸி, செவன்த் மந்த் 7ஆம் மாசம் என்ன பண்ற வந்து இவரு ப்ராஃபஸி மறுபடியும் பண்றாரு 7th மந்த்லயும். பாருங்க ஒரு மந்த் ஆயிடுச்சா. அப்போ சக்கரியா எப்ப பண்ணாரு, 8ஆம் மாசம் பண்ணாரு. ஆனா பாருங்க இங்க 2 பேரும் பேரலல் பண்றாங்க. பாருங்க 9 இங்க நெக்ஸ்ட் இன்னொரு வருஷம் பாருங்க சிஸ்டர், 10ஆம் வருஷம். தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இது 9ஆம் மாசம். அப்ப பாருங்க 6ஆம் மாசம், 7ஆம் மாசம், 9ஆம் மாசம். ஜக்கரியா நீங்க பாத்தீங்கன்னாக்கா 8ஆம் மாசம். அப்ப இந்த 2 ப்ராஃபிட்ஸ் ஒரே நோக்கத்துக்காக பேரலல் என்ன பண்றாங்க ப்ராஃபஸில சொல்றது நம்ம பார்க்கிறோம். அப்போ அகாய் எப்படி சொன்னாரு ப்ராஃபஸி, ஜக்கரியா எப்படி சொன்னாரு ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேரும் நம்ம பிரிச்சு பார்க்கும்போது, ஜக்கரியாவுடைய ப்ராஃபஸி எல்லாமே ஒரு விஷன்ஸ், ஒரு தரிசனத்தை காமிப்பாரு. அந்த தரிசனத்துக்குள்ள இருக்கிற அர்த்தம் பிரகாரம் அந்த ஒரு ப்ராஃபஸி அவங்களுக்கு சொல்லுவார். அகாய் அப்படி இல்ல, அகாய் வந்து டைரக்டா சொல்றாரு. அவங்க என்ன செய்யணுமா இருக்குதுன்ற டைரக்ட் லாங்குவேஜ் தான் அகாயோட லாங்குவேஜ், சிம்பாலிக் லாங்குவேஜ் தான் ஜக்கரியாவுடைய லாங்குவேஜ். ஆனா 2 பேருடைய பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரே பர்பஸ் தான். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலனாக்கா 2 பேரும் ஒரே பர்பஸ்க்காக தான் வேலை செஞ்சிருக்கிறாங்கன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னாக்கா பாருங்க எஸ்ரா 5:1. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பரவாயில்ல, 2 பேரும் இஸ்ரவேலுக்கு 2 தீர்க்கதரிசியும் ஒரே ஜனத்துக்கு ஒரே காலத்துல என்ன பண்ணிருக்காங்க ப்ராஃபஸிய சொல்லிட்டு பார்த்திருக்கிறோம். இந்த ப்ராஃபஸியின் பிரகாரம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜனங்க அந்த ப்ராஃபஸியை அவங்க ஏற்றுக்கொண்டது நிமித்தம் என்ன இருக்குதுனாக்கா, தேவன் அவனுடைய ஆவியை எழுப்பியிருக்கிறாரு. அவனுடைய ஆவியை எழுப்புனதுனால இந்த ஜனங்களால தைரியம் என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னா தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடிஞ்சிச்சு. அப்ப என்ன கண்டுபிடிச்சோம்னாக்கா, பேரலா 2 ப்ராஃபிட்ஸ் தேவன் ஒரே ஒரு நோக்கத்துக்காக யூஸ் பண்ணிருக்குது, அகாயும் ஜக்கரியா. இதே மாதிரி பேரலா நம்ம பார்த்தோம்னாக்கா தேவன் வேற யூஸ் பண்ணிருக்கிறாரு. எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இவங்களும் ஒரே காலத்துல இருந்த ப்ராஃபிட்ஸ் தான். தேவனுடைய ஒரு விதமான நோக்கம் தான், அது கூட ஒரே விதமான பர்பஸ்க்கு தான் தேவன் என்ன பண்ணிருக்காரு, இந்த மாதிரி 3 ப்ராஃபிட்ஸ யூஸ் பண்ணிருக்காரு. அப்ப இங்க என்ன நடக்குதுனாக்கா, தரியு காலம் வந்துச்சு. தரியு காலம் வந்து இருக்கும் போது இந்த ப்ராஃபிட் எதுக்கு வரணும், அகாயின்ற ப்ராஃபிட் எதுக்கு இங்க எழுப்பணும், ஏன் இங்க தேவன் இந்த அகாயின்ற ஒருத்தர் எழுப்பினாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் யாருக்கு போய் இந்த ஒரு ப்ராஃபஸி ஃபர்ஸ்ட் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெருபாபேலும் அந்த சலாத்தியோட பையன் யெஸ்பா, இந்த 2 பேருக்கு என்ன பண்றாரு, இந்த ஒரு ப்ராஃபஸி அவரு ப்ராஃபஸி பண்றாரு, அவங்களுக்கு சொல்றாரு. என்ன ஆயிடுச்சு, எதுக்கு இந்த ப்ராஃபிட்ட தேவனே யூஸ் பண்ணாரு, அது என்ன மாதிரி ஒரு காலமா இருக்குது, ஏன் இந்த ப்ராஃபிட் அங்க போய் இந்த ஒரு ப்ராஃபஸி அங்க சொல்லணும், என்ன நடந்துச்சு பாருங்க 2ஆம் வசனம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க என்ன போய் சொல்றாருன்னா, இந்த ப்ராஃபஸில அங்க சொல்றாங்க, ஜனங்க சொல்றாங்களா, இது ஜனங்களுடைய வார்த்தை மாத்திரம் இல்ல, இப்போ ஜனங்க அப்படி சொல்லி இருந்தாக்கா, அது வெறும் ஜனங்களுடைய வார்த்தை மாத்திரம் இருந்திருந்தாக்கா, இந்த ஜெருபாபேலுக்கும் யெஷுவாக்கும்
வேற சிந்தை இருந்திருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய அந்த பிரஷர்னால ஜனம் ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்க. அப்பனா இங்க என்ன இருக்குதுன்னாக்கா, இந்த லீடரா வந்திருக்கிற இந்த 2 பேரும் சரி, இந்த லீடரை ஃபாலோ பண்ணி இருந்திருக்கிற அந்த இதில் கூட்டமும் சரி, இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க எதுக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம் பாருங்க. அப்ப அந்த வருஷத்தை படிச்சா உங்களுக்கு கிளீனா புரிஞ்சிடும். இங்க எதுக்கு பாபிலோன்ல இருந்த அந்த அடிமைத்தனத்தில இருந்து எரேமியான் வார்த்தையின் பிரகாரம் 20 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை பண்ணும். விடுதலை பண்ணும்போது கோரேசு என்ன சொல்லி விடுதலை பண்றேன்னு சொன்னாரு. என்ன சொல்றாங்களா கோரேசு இவங்களை விடுதலை பண்ணும்போது, இந்த ராஜ்யங்கள் எல்லாமே தேவன் என் கையில கொடுத்திருக்கிறாரு, நானு உங்களுடைய தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும். அப்ப நானு உங்க தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். இந்த தீர்மானத்தின் பிரகாரம் யார் யாருக்கு எருசலேம்ல போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு இருக்குதோ அவங்க என்ன பண்ணலாம், கிளம்பி போலாம் அப்படின்னு தான் என்ன பண்ணாரு கோரேசு. ஒரு டிகிரியை, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாரு. அப்போ அந்த பாபிலோன்ல இருந்து புறப்பட்டு வந்த ஜனம் யாரு, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். எல்லா ஜனமும் என்ன பண்ணல, எவ்வளவு ஜனங்கள் அடிமைக்குள்ள போனாங்களோ அவ்வளவு ஜனம் வாபஸ் கிளம்பி வரல. அப்ப யார் கிளம்பி வந்தது, எந்த ஜனத்துக்கு தேவனுடைய ஆலயம் கட்டணும்னு அந்த மனசு இருக்குதோ, எந்த ஜனத்துடைய ஆவிய தேவன் ஏவி விட்டாரோ, இல்ல எந்த ஜனத்துக்கு புரிஞ்சிச்சோ இந்த மாதிரி தேவனுடைய ஆலயத்தை நாம் கட்ட வேண்டியதா இருக்குது அப்படின்ற அந்த சிந்தை யாருக்கு புரிஞ்சிருக்குதோ அந்த ஜனங்க என்ன பண்ணாங்களா, பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு போனாங்க. அப்ப நாங்க வந்த நோக்கம் என்ன, தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்ப தேவனுடைய ஆலயத்தை கட்டணுன்ற நோக்கத்துல வந்துட்டு அந்த ஆலயத்தை கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இல்ல கட்டிட்டு இருந்தாங்கன்னா, அகாயின்ற ஒரு ப்ராஃபிட் தேவையில்லை, ஜக்காரியன்ற ஒரு ப்ராஃபிட் தேவையில்லை. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அங்க போயிட்டு அந்த ஜனங்கள் அந்த ஜனத்துக்கு வந்த எதிர்ப்பு எல்லாமே அவங்க பார்த்து அந்த எதிர்ப்புல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, ஆலயத்தாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அதை பத்தி லாஸ்ட்ல மறந்துட்டாங்க. அதுதான் தேவன் அகாய வச்சு கேட்கிறாரு, இந்த ஜனங்க சொல்றாங்களாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு இன்னும் நேரம் வரல. அப்ப தேவன் எதுக்கு அனுப்புறாருங்களா, இந்த ஜனத்துக்கு புரியணும் இங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறாங்களோ அந்த நோக்கத்தை மறந்துட்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம இப்ப அந்த நோக்கத்துக்கு அவங்க என்ன காரணம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, இன்னும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட எங்களுக்கு நேரம் வரல, இன்னும் டைம் அதுக்குன்னு வரல, அமையல டைம் அதுக்கு அப்படின்னு இந்த ஜனங்க சொல்றாங்கன்ட்டு என்ன பண்றாரு அகாயி ஜெருபாபேலுக்கும் அந்த யெஷுவாக்கும் சொல்றாரு. அப்ப இது என்ன நடந்துச்சு அப்படின் போது நம்ம ஆல்ரெடி எஸ்ரா படிச்சிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் என்ன நடந்திருக்குது அப்படின்னு. ஏன்னா எங்க 3rd சாப்டர்ல வந்து அந்த ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க, பலியில விட்டுறாங்க, அதெல்லாம் பலியில அது மேல செலுத்திட்டு 4ஆம் அதிகாரத்துல அவங்க டெம்பிள் கட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. டெம்பிள் கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, அவங்களுக்கு எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்பு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அது சும்மா ஒரு டைம் வந்துட்டு போறது இல்ல, அந்த எதிர்ப்பு கண்டினியூஸா வந்துனே இருக்குது, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். ஏன்னா அந்த ராஜாக்கு என்ன பண்றாங்கன்னா, இவங்க லெட்டர் கண்டினியூஸா எழுதுறாங்க. ஒரு ஆள் எழுதி அனுப்புறாரு, அந்த ஆளுக்கு ரிப்ளை வருது இல்ல, இன்னொரு ஆள் எழுதி அனுப்புறாரு, அதுக்கு ரிப்ளை வருது இல்ல, திருப்ப அதே ஆள் மறுபடியும் எழுதி அனுப்புறாரு. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கண்டினியூஸா என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த ஆலயத்துடைய வேலையை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு அந்த சுத்தி இருக்கிற ஜனங்கள் ரொம்ப ஃபோர்ஸா ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ண முடியலனாக்கா, அந்த ஜனத்துடைய அப்படியே ஒரு பிரஷர், கண்டினியூஸ் பிரஷர் இவங்களால தாங்க முடியல, இவங்களால அதை ஓவர் கம் பண்ண முடியல. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா, இந்த டெம்பிள் அவங்க ஸ்டாப் பண்றாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுனாக்கா, டெம்பிளை ஸ்டாப் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய டெய்லி ரூட்டீன் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க எப்படி வாழ்றது, எப்படி சாப்பிடுறது, எப்படி குடும்பம் நடத்துறது, அந்த மாதிரி ஒரு லைஃப் கூடவே சேர்ந்து வாழ்றதுனால அவங்களுடைய மனசுல என்ன ஆயிடுச்சுனாக்கா, இப்போ இந்த டெம்பிள் கட்டுற அந்த ஃபுல் போக்கஸ் இல்ல டெம்பிள் கட்டுற அந்த ஃபுல் மைண்டை வைப் அவுட் ஆயிட்டு, இப்ப அவனுக்கு ஃபுல் போக்கஸ் என்ன அப்படின்னாக்கா, நானு என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் சொல்லி தன்னுடைய வீடுகள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம். அப்ப தன்னுடைய வீடை கட்ட ஆரம்பிக்கும் போது, இல்ல தன்னுடைய வீட்டுல அவங்க கட்டின்னு இருக்கும் போது, இல்ல தன்னுடைய வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்து இருக்கும் போது அவங்க என்ன மறந்துட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்த நோக்கம் என்ன அது மறந்துட்டாங்க. அந்த நோக்கத்தை யாராவது போய் கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இன்னும் டைம் வரலப்பா, தேவனுடைய ஆலயம் கட்டுக்கணும் டைம் வரல அப்படின்னு என்ன பண்றாங்க ஜனங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு அகாய் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர்.
ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அப்ப என்ன கேட்கிறாருன்னா கைங்க ஆகாயி, நீங்க என்ன சொல்றீங்க? ஓ, தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு இன்னும் டைம் வரல அப்படின்றீங்க. சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இந்த ஒரு சீல்டட் ஹவுஸ் இல்லைன்னா ஃபுல்லா பினிஷ் ஆயிருக்கிற வீடு, இந்த வீட்டுல நீங்க செட்டில் ஆயிருக்கிறதுக்கு டைம் வந்துச்சா? தேவனுடைய ஆலயம் கட்டுறதுக்கு டைம் வரலன்றீங்க. அப்ப நீங்க கட்டிட்டு எல்லாமே பினிஷ் பண்ணிட்டு அந்த வீட்டுல தங்குறதுக்கு டைம் வந்துச்சுல அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்ப தேவனுடைய ஆலயத்தை கட்ட நேரம் வரலன்னு சொல்லி இருக்கிற ஆளு எப்படி உங்களுடைய வீடை மட்டும் நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க? தப்புதானே? இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா டைம் வரலன்றாங்க. அப்ப இந்த டைம் வரலன்னு சொல்ற அந்த ஒரு சிந்தை சொந்த வீடுன்னு வரும்போது என்ன இருக்கணும்? அதுதான் வரணும். இல்ல எங்க வீடு கட்டுற, எங்க வீடு கட்ட டைம் வரல இன்னும், அதே வார்த்தை அங்க வந்திருக்கணும் இல்ல? அப்ப என்ன பண்றாங்களா, தன்னுடைய வீடை கட்டுறதுக்கு உண்டான எல்லா எஃபர்ட், அதுக்கு உண்டான என்னென்ன தேவையோ அதெல்லாம் எஃபர்ட் போட்டு பண்ணும்போது அந்த வீட்டுல செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப அதுக்கு டைம் வந்துச்சா? இதுக்கு டைம் வரலையா? புரியுதா ரெண்டுக்குமே வித்தியாசம்? அப்புறம் என்னங்களா, இதே ஆலயத்துக்கு இந்த ஜனங்கள் எஃபர்ட் போட்டு இருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கலாம், என்ன எஃபர்ட் அவங்க தன்னுடைய சொந்த வீடு கட்டுறதுக்கும் தன்னுடைய சொந்த குடும்பத்தை கட்டுறதுக்கும் என்ன எஃபர்ட் போட்டு எவ்வளவு எனர்ஜி அவங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்களோ அதே வாஞ்சு அதே எனர்ஜி அதே எஃபர்ட் இங்க போட்டிருந்தா ஆயிருக்காது. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டைம் வரல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? கிட்டத்தட்ட சில பேர் 14 இயர்ஸ்ன்றாங்க. இந்த ஆலயம் ஸ்டாப் ஆயிட்டு ஏற்கனவே ஒரு 14 வருஷம் என்ன பண்ணல, இந்த ஆலயத்தை மறுபடியும் ரீபில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. 14 இயர்ஸ் இருக்குது. இன்னும் சில பேர் 17 இயர்ஸ்ன்றாங்க, 17 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்ற கருத்துக்கள் இருக்குது. அது எவ்வளவு இருந்தாலும் ரொம்ப காலம் என்ன ஆயிட்டு, ரொம்ப காலம் ஆலயம் நிறுத்தி இந்த ஜனங்கள் ஆலயத்தை மறந்துட்டு இந்த ஜனங்கள் தன் சொந்த வீடை கட்டி தன் சொந்த குடும்பத்துல அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னாக்கா செட்டில் ஆக முயற்சி பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியலனாக்கா அதுல செட்டில் ஆக முடியல. அதை நம்ம படிக்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு, ஏன் செட்டில் ஆக முடியல அப்படின்ட்டு படிக்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ அங்க செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி பண்ற ஆட்கள் ஏன் இங்க முயற்சி பண்ணலன்றதுதான் ஆகாயோடைய கேள்வி. ஆச்சுங்களா? இப்ப இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம என்ன லெசன் கத்துக்கலாம்? நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை விட்டும் இல்ல இந்த பாபிலோனுடைய ராஜ்யத்தை விட்டும் நாம் தேவனுடைய இடத்துக்கு ஒரு சமர்ப்பணம் பண்ண ஒரு ஜனமாய் நாம் மாறத்துக்கு காரணம் என்னன்னா, இல்ல எந்த நோக்கத்துக்காக நாம் இங்க வந்திருக்கிறோம் சொல்லி பார்க்கும்போது நாம் ஒரு தேவனுடைய ஆலயமாய் மாறணும்ன்ற நோக்கத்துல நம்ம வந்திருக்கிறோம். அப்ப நாம் தேவனுடைய ஆலயம் சொல்லி ஆகணும்னு வந்திருக்கும் போது பாருங்க, இந்த ஜனங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாமே பாபிலோன்ல நல்லா வாழ்ந்திருந்த ஜனம் தான். ஏன்னா பாபிலோன்ல கிட்டத்தட்ட 70 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. 70 வருஷம் வாழ்ந்து கண்டிப்பா என்ன இருந்திருக்கும், நிறைய பேர் அங்கேயே பிறந்திருப்பாங்க, நிறைய பேருக்கு ஜாப் கிடைச்சிருக்கும், வேலை கிடைச்சிருக்கும், அங்கேயே செட்டிலா இருப்பாங்க, கொஞ்சம் பேருக்கு சொந்த வீடு கூட இருந்திருக்கும். அப்புறம் இது எல்லாமே அவங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்டான ஒரு லைஃப் அவங்களுக்கு இருந்திருக்குது. இதெல்லாம் நம்ம வேற ஒரு கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். ஆனா அந்த கம்ஃபர்ட் எல்லாம் அவங்க விட்டுட்டு தேவன் தான் முக்கியம், தேவனுடைய ஆலயம் தான் முக்கியம், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றது தான் முக்கியம்னு சொல்ற அந்த தீர்மானம் அவங்க எடுத்ததுனாலதான் அவங்களுக்கு என்ன பண்ண முடிஞ்சிச்சு, இந்த பாபிலோனை விட்டு வெளியே வர முடிஞ்சிச்சு. அப்ப நான் அப்படி தீர்மானம் எடுத்து வந்திருக்கிற இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா டோட்டலாக தேவனுடைய ஆலயத்தை பத்தி இருக்கிறத ஃபுல்லாக மறந்துட்டு அவங்களுடைய அனுதினம் வாழ்க்கை எப்படி வாழணுமா இருக்குதோ அங்க எப்படி நம்ம செட்டில் பண்ணுமா இருக்குது, அங்க என்ன நம்முடைய டேலண்ட் நம்ம யூஸ் பண்ணி என்ன அச்சீவ் பண்ணுமா இருக்குது, அந்த மாதிரி ஒரு கோணத்துல போயிட்டாங்க. அதே போல நாமும் என்னங்களா இந்த பாபிலோன்ல தான் இருந்தோம், இங்க இருக்கிற எல்லாமே நம்ம பார்த்து அனுபவிச்சிருக்கிறோம், உலகத்தையும் நம்ம பார்த்து அனுபவிச்சிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சிருந்தாலும் இதுல நமக்கு ஒரு திருப்தி வரல, இது ஒரு சாட்டிஸ்பாக்சன் வராம என்ன பண்றோம், நம்ம இது வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணோம், நாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு நாம் தேவன் நியமித்திருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப தேவன் நியமித்திருக்கிற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய ப்ரையாரிட்டிஸ், நம்ம ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது, அதை நம்ம கரெக்டா டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியணும். அதை நம்ம கரெக்டா டிஸ்டிங்விஷ் பண்ணல அப்படின்னாக்கா என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன, செகண்ட் எனக்கு எது முக்கியம், தேர்ட் எனக்கு எது முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன ஆகுது இல்ல,
அப்ப வெறும் பிளேஸ் பண்றது மாத்திரம் முக்கியம் ஆகுது இல்லைங்களா? எப்படின்னாக்கா இது ஃபர்ஸ்ட் தேவன் பா அப்படின்னு பிளேஸ் பண்ணிட்டோம். கரெக்ட். அந்த பிளேஸ் பண்ண நாம அந்த பிளேஸ் பண்ணிருக்கிற அந்த சிந்தையின் பிரகாரம் நம் அனுதினம் நடக்கிறோமான்னு சொல்லி நம்ம சொல்லி தருகிறோமா? ஏன்னா என்ன பண்ணலாம், நம்ம சொல்லிடலாம், வாயில சொல்லிடலாம், வாயில மட்டும் நம்ம பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான காரியங்கள் நாம் செய்யாம இருக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது அது ஃபர்ஸ்ட்ல இல்ல, ஆக்சுவலி வேற ஏதோ ஃபர்ஸ்ட்ல இருக்குது, சும்மா வார்த்தைக்காக என்ன பண்ணணும் அதை ஃபர்ஸ்ட்ல போட்டோம். அப்ப என்ன பண்ணுமா இருக்குதுனாக்கா, தேவனுடைய ஆலயத்தை கட்ட வந்திருக்கிற நாம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு சொல்ற அந்த சிந்தையில தான் நம்ம வெளியே வந்தோம். அந்த சிந்தையில தான் நம்ம இங்க வந்து கூடி இருக்கிறோம். அந்த சிந்தையில நம்ம என்ன பண்ணோம், நம்மளே நம்ம சமர்ப்பணம் செய்திருக்கிறோம். நம்மை நாம் சமர்ப்பணம் செய்யும் போதே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னாக்கா, ஃபர்ஸ்டே கணக்கு பார்த்து தான் உள்ள வந்திருக்கிறோம். நமக்கு தெரியல கவுண்ட் த காஸ்ட், எல்லாமே கணக்கு பார்த்து தான் உள்ள வந்திருக்கும் போது இங்க நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது, தெரியாது எனக்கு அப்படி இருக்குன்னு தெரியாது, அப்படி ஒண்ணுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே கணக்கு பார்த்து சமர்ப்பணம் செய்ததுக்கு அப்புறமா நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த உலகம் கொடுக்கிற உபத்திரங்களும் நம் மாம்சத்துல இருக்கிற அந்த பாவத்துல இருக்கிற அந்த குறைகளும் இதெல்லாம் நம்மள என்ன பண்ணிடுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது கண்டினியூஸா நம்மள ப்ரெஷர் பண்றதுனால, கண்டினியூஸா நம்மளுக்கு ஒரு சிந்தையை கொடுக்கறதுனால நம்முடைய போக்கஸ், நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்காக நம்ம வந்தோமோ அது நாம் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா, நம்ம நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி போயிடுறோம். அந்த நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி போகும்போது நம்ம என்ன மாதிரி ஒரு எஃபர்ட் போடுறோம்னாக்கா, அந்த ப்ரையாரிட்டியை முடிக்கிறதுக்கு எல்லா எஃபர்ட்டும் அதுக்கு நம்ம போடுறோம். அப்புறம் என்னங்களா, எந்த உலகத்துல வாழ்றது வேண்டாம்னு சொல்லி நம்ம விட்டுட்டு தேவனுக்குள்ள வந்துட்டோமோ, இந்த தேவனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்ம இங்க என்னதான் செய்யறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த உலகத்தை வாழான்னு சொன்னோமோ அதே உலகமான வாழ்க்கை தான் நம்ம இங்கேயே வாழ்ந்து இருக்கோம். அப்ப என்ன ஆயிடுச்சுங்களா, இது ஒரு கொஞ்சம் காலம், கொஞ்சம் டியூரேஷன் இந்த உலகமான வாழ்க்கை நம்ம இங்க வாழும் போது நமக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் கரெக்டா இருக்கிறப்பா, கொஞ்சம் நல்லா கரெக்டா இருக்கிறேன், ஏன்னா பாருங்க நான் கரெக்டா கிளாஸ்க்குள்ள போயிடுறேன், இந்த கிளாஸ் நான் மிஸ் பண்றது இல்ல, நான் கரெக்டா கிளாஸ்க்குள்ள போயிடுறேன், அப்படி இருக்கட்டும், கரெக்ட் தான். ஆனா அதுல ப்ரையாரிட்டி தேவன் தானா, இல்ல சும்மா ஒரு கஸ்டமரியா? சும்மா போகணும், கிளாஸ் போகணும், இல்ல நம்ம கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரியா? இங்க வந்து நம்ம எவ்வளவு பேருக்கு இன்னும் நம்முடைய முக்கியமான ஒரு வேலை, தீர்மானம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த தீர்மானம் மாத்திரமல்ல, அந்த தீர்மானத்தை நாம் அனுதினமும் சோதித்து அறிகிற ஜனமா இருக்கணும். என்னன்னாக்கா, என்னுடைய வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட் தேவனை தான் வச்சிருக்கிறேனா, தேவன் கூட காரியங்கள் தான் நான் ஃபர்ஸ்ட் செய்யறேனா, இந்த இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் அதுதானா, அப்படி நாம் அனுதினமும் நம்மை நாம் சோதித்து அறிவோத்தா தெரியும் நம்ம கரெக்டா எங்க இருக்கிறோம் அப்படின்னு. அது நாம் சோதித்து அறியல அப்படின்னாக்கா, நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறோமோ அந்த வாழ்க்கை தேவனுக்கு உகுந்த வாழ்க்கைன்னு தான் நம்ம என்ன பண்ணி இருப்போம், நம்ம நினைச்சு வாழ்ந்து இருப்போம். அப்படி நினைச்சு நம்ம வாழ்ந்து இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, தேவனுக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு அங்க ப்ரூவ் பண்ணுமா இருக்கும்போது அங்க எக்ஸ்கியூஸ் வைப்போம், காரணம் வச்சுப்போம். இந்த பயன்பாடி சொல்ற பாருங்க, இப்ப எந்த ஒரு இடத்துல நம்ம நிரூபிச்சு காட்டணுமா இருக்கும், நான் தேவனுக்காக வாழ்றேன்னு சொல்லி நிரூபிச்சு காட்டணுமா இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நினைச்சுக்கங்களேன். அந்த நிரூபிச்சு காட்ட வேண்டிய இடத்துல நாம் நிரூபிச்சு காட்ட மாட்டோம். அப்ப நிரூபிச்சு காட்டாம இருப்பது என்ன தெரியும்னாக்கா, நம்ம தேவனுக்காக வாழ்லன்னு தெரிய வந்துடும் இல்ல. அப்ப நம்ம தேவனுக்காக வாழ்லன்னு தெரிய வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னாக்கா, சில காரணத்தை காட்டிடுவோம். இல்ல எனக்கு அந்த காரணம், எனக்கு இந்த ரீசன், அந்த ரீசன், அது அப்புறம் சொல்ல பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். யாரு தேவனுடைய நோக்கத்துக்காக தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாம இல்ல கட்டாம இருக்கிறாங்களோ, அந்த கட்டாம இருக்கிற ஜனங்கள் எதை மேன்மையா கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு எது மேன்மையா தெரியுது, அது மேன்மையா தெரியும் போது இயேசுக்குள்ள வாழ்ற இந்த வாழ்க்கை அது சரியா வாழாதபடிக்கு எந்தெந்த காரணங்களை அவங்க காட்டுவாங்க, அது நம்ம படிக்கலாம் பாருங்க. என்னென்ன எக்ஸ்கியூசஸ் அவங்க காட்டுவாங்க. இந்த எக்ஸ்கியூசஸ் அவங்க காட்டும்போது என்ன காட்டுறாங்க அப்படின்னாக்கா, நான் ட்ரை பண்றேன், முயற்சி பண்றேன், ஆனா முடிய மாட்டேங்குது. அவங்க சொன்னாங்க பாருங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களா, இன்னும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட நேரம் இன்னும் வரவில்லை. இதுதான் அப்புறம் என்ன எக்ஸ்கியூஸ்? அது ஏமா தேவனுடைய வீடு கட்டுறதுக்கும் டைம் இல்ல, கரெக்ட், அது டைம் வரல, கரெக்ட். அப்போ உங்க வீடு மட்டும் எப்படி எஃபர்ட் போட்டு கட்டினேன், அப்போ அது டைம் வந்துச்சா? அப்புறம் என்ன 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 காட்டுதுங்களா, இங்க நம்முடைய ப்ரையாரிட்டி அது தேவனுக்குன்னு வந்துட்டு
அந்த ப்ரையாரிட்டி இப்ப மாறி இப்ப என்ன ஆயிருக்குதுனாக்கா, நம்ம வீடு, நானு, என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, அந்த ப்ரையாரிட்டி வந்து அந்த ப்ரையாரிட்டி வந்ததுனால தேவனுடைய வேலை வந்து ஒரு ஆப்ஷனல் மாதிரி ஆயிடுச்சுப்போம். பண்ணலாம், பாக்கலாம் அப்படின்ற வந்துச்சு. அந்த ஒரு சிந்தை வந்துச்சு. அந்த ஒரு சிந்தை வந்து என்ன ஆகுது இல்லைங்களா, தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கவே முடியுது. அந்த ஜனங்க அது வந்து என்ன பண்ண முடியல. அவங்க எவ்வளவு கேஷுவல் ஆயிட்டாங்கன்னாக்கா, அவங்க தேவனுடைய ஆலயம் கட்டணுன்ற நோக்கத்துல வந்தாங்கன்னு சொல்றதே மறந்துட்டாங்க. அப்ப கேட்க சொல்லுவாங்கன்னா இன்னும் டைம் வரல, அது தகாய் சொல்றாரு. அடுத்த வருஷம் படிக்கும். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். சொல்லிட்டாரு தேவன். என்ன சொல்லிட்டாருனாக்கா, நீங்க என்ன பண்றீங்களோ, உங்களுடைய நடத்தைகள் என்னவா இருக்குதோ அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க, நல்லா விதைக்கிறீங்க, போயிட்டு ரொம்ப பலன் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா பலன் வரல. நீங்க எதிர்பார்த்த பலன் அங்க வரல. அப்ப பலன் நாங்க நீங்க எதிர்பார்த்த பலன் நாங்க வராத போது என்ன பண்றீங்க, இன்னும் எஃபர்ட் போடுறீங்க, இன்னும் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்றீங்க, ஆனாலும் பலன் வரல. நெக்ஸ்ட், நிறைய குடிக்கிறீங்களா, அதனால திருப்தி ஆகுறது இல்லைங்களா. துணி போட்டு இருக்கிறீங்களா, ஆனா இன்னும் குளிர்ட்டு, உங்களுக்கு குளிர்ட்டு போல, உங்களுக்கு இன்னும் குளிருது. நல்லா சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சு எல்லாம் பேக்ல போடுறீங்க, ஆனா உங்களுக்கு தெரியல அந்த பேக் ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டில் என்ன இருக்குது, காசு எல்லாம் வாபஸ் போயிடுது. அதான் சொல்றாரு, உங்க வழியை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கன்றாரு. அப்புறம் இந்த ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டணுன்ற நோக்கத்துல கரெக்டா அந்த வேலையை அவங்க செய்துக்குன்னு, அது கூடவே அவங்க தேவனுடைய அவங்களுடைய பிழைப்புக்காக அவங்க ஏதாவது செய்திருக்காங்கன்னாக்கா கண்டிப்பா தேவன் என்ன பண்ணிருப்பாங்களா. இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் நோக்கம் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், அது கூடவே அவங்க சாப்பிடணும் இல்ல. அப்ப சாப்பிடுறது என்ன பண்ணலாங்க, விவசாயம் பண்ணி இருக்கலாம்ல. அப்ப விவசாயம் பண்ணுறது என்ன இருக்கும், கண்டிப்பா அவங்க கொஞ்சம் விதைச்சிருந்தாலும் அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய போக்கஸ் ஃபர்ஸ்ட் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால என்ன பண்ணிருப்பாருங்களா, இந்த பூமியில அவங்களுக்கு ஏகப்பட்ட விளைச்சல் கொடுத்திருப்பாரு. அவங்க கம்மி விதைச்சிருந்தாலும் அவங்களுக்கு திருப்தியா உண்ணும்படிக்கு தேவன் எல்லாமே செய்து கொடுத்திருப்பாரு. அவங்க கொஞ்சம் சம்பாதிச்சிருந்தாலும் அது அந்த பேக்ல அப்படியே தங்குற மாதிரி தேவன் செஞ்சிருப்பாரு. ஆனா இப்ப அவங்க தேவன் என்ன மாதிரி நிலைமையில விட்டாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டா கூட அவங்க எதுல சாட்டிஸ்ஃபைடா வாழலாம்னு நினைக்கிறாங்களோ அதுல சாட்டிஸ்ஃபைட் வாழவே முடியாதுங்களா, வாழவே இல்லைங்களா. அவங்க வாழவே இல்லைங்களா அந்த மாதிரி சாட்டிஸ்பாக்சனா. ஏன் என்ன நினைச்சா அந்த பையன் இருந்தாலே, நான் ஃபர்ஸ்ட் ஏன் வீடு கட்டுறேன், தேவனை வீடு கட்டுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டா கூட அதுல உனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருது பாரு, அந்த சாட்டிஸ்பாக்சன் வரவே வராது. ஏன்னா உன்னோட நோக்கத்தை நீ மறந்துட்டியே. உன்னுடைய நோக்கத்தை மறந்துட்டு இப்ப நீ இன்னொரு நோக்கத்துக்காக என்ன வேலை செய்தாலும் எந்த நோக்கத்துக்காக உன்னை கமிட் பண்ண பாரு, அந்த கமிட்மெண்ட் நீ கரெக்டா செய்யாததுனால நீ எதுல கை வச்சாலும் அதுல ஓட்ட, எதுல கை வச்சாலும் அதுல ஓட்ட இருக்காது, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்படி என்ன அர்த்தம் தான், ஒண்ணு இங்க உண்மையா இருந்தோம் இல்ல இங்க உண்மையா இருந்தோம், ரெண்டு இடத்துலயும் உண்மை இல்லை. இங்கேயும் உண்மை கெட்டு நடந்தோம், இங்கேயும் உண்மை இல்லாம நடந்திருக்கோம். ஏன் இங்கேயும் ஒரு லாபமும் இல்லை, இங்கேயும் எல்லா பிரயாசப்படுத்தா ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி நிலைமை தான் என்னங்களா, இந்த ரெண்டு கட்டான வாழ்றதுக்கு இந்த நிலைமை கடைசியா வருங்க. இயேசு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாரு, ரெண்டு வார்த்தையில சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாருனாக்கா, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் நீதிக்காக நீ வாழ்ந்துடு, மத்தில உனக்கு கொடுத்துருவார் தேவன். ஃபர்ஸ்ட் உன்னோட நோக்கம் என்ன, அதை நீ வாழ்ந்துடு, உனக்கு என்ன தேவை தேவன் பார்த்துப்பாரு. அப்ப என்ன, எந்த பொட்டலும் இல்லாது, எல்லாம் தங்கும். இன்னொரு இடத்துல ரெண்டு மாஸ்டர் வேலை செய்ய முடியாது, ஒண்ணு தேவனுக்கு செய்யணும் இல்ல உலகத்துக்கு செய்யணும். ரெண்டு பேரும் ஒரே டைம் பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியாதுங்க. இன்னும் நடந்தாக்கா இங்கேயும் சாட்டிஸ்பாக்சன் இல்ல, அங்கேயும் சாட்டிஸ்பாக்சன் இல்ல, இங்கேயும் லூசரு அங்கேயும் லூசரு. அந்த மாதிரி நிலைமை செலுத்துக்கு வந்துச்சு இஸ்ரேல் ஜனத்துக்கு. இங்கேயும் தேவனுக்கு அவர் சித்தத்தை கரெக்டா கை கொண்டு சித்தத்தின் பிரகாரம் கரெக்டா தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிச்சு ஒரு பலி அப்படி செய்யல. இங்க இது இன்கம்ப்ளீட்டா வச்சுட்டாங்க. இது இன்கம்ப்ளீட்டா வச்சுட்டு எப்படியாவது நம்ம வாழ்ற வாழ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதுக்கு ரொம்ப பிரயாசப்படுத்துறாங்க. ஆனா இந்த பிரயாசம் பிளஸிங் வரல. ஏன், தேவன் அந்த பிளஸிங் எடுத்துட்டாரு, அந்த அங்க பிளஸிங் அவங்களுக்கு கொடுக்கல. அதை சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணல என்ன ஆகுதுல உனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருது இல்ல. இது புதுசா நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய லெசன். எப்போ நாம் நம்ம தேவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டோமோ அதுக்கப்புறமா உலகத்துல எந்த கையும் நம்ம வைக்க கூடாதுங்க. எது வச்சாலும் அது விளங்குறது இல்லை.
அப்படி நம்ம என்ன உலகத்துல ட்ரை பண்ணா கூட அது வந்து சாட்டிஸ்பாக்சன் தருது இல்லைங்க. இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க பாருங்க, இப்போ இங்க இருக்கிற யாருக்கு தெரியாதுங்க, இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல நாம் என்ன சம்பாதிச்சாலும் என்ன வச்சிருந்தாலும் இதெல்லாம் நம்ம விட்டுட்டா போனோம் அப்படின்னு யாருக்கும் அறிவு இல்லை. அந்த அறிவு எல்லாருக்குமே இருக்குது. அப்ப எல்லாருக்கும் அந்த அறிவு இருந்தாலும் எல்லாரும் அதை வெறுத்தா நடந்துருக்கிறோம் இல்ல, எல்லாரும் அதை விட்டா நடந்து இருக்கிறோம் இல்லையே. அந்த அறிவு நமக்கு எவ்வளவு இருந்தாலும் நம்ம இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னமும் நம்முடைய போக்கஸ், நம்முடைய டெடிகேஷன், நம்முடைய டைம், நம்முடைய டேலண்ட் எல்லாம் எங்கதான் நம்ம எஃபர்ட், எங்கதான் அந்த ஃபுல் எஃபர்ட் போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை நம்ம ரெடி போடுறோம். இந்த அழிஞ்சு போறோம் அதே உலகத்தை என்ன பண்றோம், இவ்வளவு எஃபர்ட் போட்டு என்ன சாட்டிஸ்பாக்சன் கடைசியா? சரி, அவ்வளவு எஃபர்ட் போட்டு ரொம்ப ஏதோ ஒரு பெரிய நான் ஏதோ சம்பாதிச்சிட்டப்பா, என்ன சாட்டிஸ்பாக்சன் இதுல? ஏன் என்ன நான் அவ்வளவு பாதிப்புல அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேனோ அது நான் செத்துட்டா போயிடுச்சு. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது எந்த இல்ல. அது நான் போனதுக்கு அப்புறம் யாருக்கு போகுது எனக்கு தெரியாது. அது என் பசங்களுக்கு போதா இல்ல யாருன்னா அது ஏமாத்தி எடுத்துட்டு போயிடுறாங்களா எனக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்புறம் என்ன அர்த்தங்களா, என்னுடைய சிந்தை என்னுடைய ஜீவன் எவ்வளவு காலம் எனக்கு இருக்குதோ அவ்வளவு காலம் மட்டும் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்னுடைய ஜீவன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா என்ன நடக்குதோ அது எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன சிந்தையில எது செய்தாலும் அந்த சிந்தை நிறைவேறணுன்ற அவசியம் கூட இல்லை. எக்ஸாம்பிள் நான் நினைச்சிருப்பேன், இது ஒரு வீடு வாங்கிடலாம், எப்படியாவது நல்ல வீடு வாங்கிடலாம், இது வாங்கிட்டா என் பசங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, எந்த பிரச்சனை இல்லாம இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கலாம். நான் நினைக்கிற சின்னதா அப்புறம் நிறைவேறணுமா? அப்படி இல்ல. ஏன் நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. போனதுக்கு அப்புறமா யாரும் அதை கேஸ் போட்டு எடுத்துக்கலாம், என் வீட்டுல யாருக்கும் ஃபைட் பண்ண முடியாது, என் பிள்ளைங்க அது கிடைக்காது, வேற யாரோ சாப்பிட்டு போற மாதிரி ஆயிடும் அப்புறமா. அப்ப என்னங்களா, நான் உயிரோடு இருக்கிற மட்டும் நான் என்ன சிந்திக்கிறேனோ அது என் சிந்தைக்குள்ளதான் இருக்குது. ஆனா நான் போனதுக்கு அப்புறமா அந்த சிந்தையெல்லாம் நிறைவேறுமானாக்கா கண்டிப்பா இல்ல. அப்ப என்னங்களா முழுசா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இங்க எது செய்தாலும் அது பொத்தலான ஜோபு தான், அது நமக்கு தங்குறது இல்ல, அது நம்மகிட்ட நிக்கிறது இல்ல. ஆனா இதை விட்டுட்டு நாம் தேவனுக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா இங்க கொஞ்சம் செய்தா கூட அதை சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும் நமக்கு. கொஞ்சம் ஒரு எது பண்ணாலும் அது மினிமம் பண்ணா கூட ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். பரவாயில்லப்பா. ஏன் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, என்னுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நான் தேவனுடைய ஆலயமா மாறணும். அது என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக நான் பிரயாசப்படும் போது இந்த பூமியை நான் கொஞ்சம் காலம் வாழணுமா இருக்குது. அப்ப இந்த பூமியை நான் கொஞ்சம் காலம் வாழணும்னு இருக்கும்போது கண்டிப்பா இருக்குது. எனக்கு குடும்பம் இருக்குது, பசங்க இருக்கிறாங்க. அதுக்குன்னு பசங்க குடும்பத்துல ரோட்ல விட சொல்ல, அதுக்காக பசங்க குடும்பத்துக்காகவும் வாழ சொல்ல. அதனால வருஷம் சொல்லிச்சு இந்த மாதிரி, தன் குடும்பத்தை சரியாய் விசாரிக்காதவன் அவன் விசுவாசிக்கிற மோசம், அதனால குடும்பத்தை கரெக்டா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அது கூட சரியில்லை, அது கரெக்டா நமக்கு புரிஞ்சிடணும். அது என்ன நம்ம அடுத்த காசு சொல்ற மாதிரி இருக்கும். எப்படி அதை பேலன்ஸ் பண்றது, அதை நம்ம கரெக்டா புரிஞ்சிட்டோம்னாக்கா என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியான வேலைகள் நடந்து இருக்கணும். இந்த பக்கம் அது கூடவே எனக்கு என்ன தேவையோ அது தேவன் கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா என்னுடைய போக்கஸ் அது ஒண்ணுக்கு மேல ஒரே ஒரு விஷயத்து மேல இருக்குது. என்னுடைய போக்கஸ் ஒரே ஒரு விஷயத்து மேல இருக்கிறதுனால கண்டிப்பா என்ன ஆகுங்களா, அந்த வேலை கரெக்டா நடக்கும். அந்த வேலை நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் வாழ்றதுக்கு என்ன தேவையோ அது தேவன் செய்திருவாரு. அது தேவன் எந்த குறையும் வைக்கிறது இல்லை. அதான் தேவன் அங்க சொல்லும்போது அடுத்து சொல்றாரு, நீ கொஞ்சம் விதைச்சாலும் நான் பெருசா பலன் கொடுத்துருக்க மாட்டேன் உனக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், நிறைய விதைச்சிட்ட, ஆனா பலன் உனக்கு ரொம்ப கம்மி. அந்த ரொம்ப கம்மியான பலனை நீ சாப்பிடலான்னு வீட்டுக்கு கொண்டு வர, அந்த சாப்பிடலான்னு கொண்டு வர பலன் கூட என்ன பண்ண தெரியுமா, ஊதி விட்டுட்டேன். நான் ஊதிட்டப்பா. அப்ப என்ன பண்ணல, உன் கை பிரயாசத்தினால நீ என்ன சாப்பிடலான்னு நினைச்சு நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஏதோ ஒரு செய்தியோ அது கடைசியா உன் கையிலே கிடையாது. என்ன பண்ணிட்டேன், ஊதி விட்டுட்டேன். ஏன் நான் செய்து தெரியுமா, என் வீடு இப்படி இருக்குது, என் வீடை நீ கட்டுறேன்னு சொல்லி வந்துட்டு அதுதான் உன்னை விடுதலையே பண்ணி கூப்பிட்டு வந்தேன். நான் கட்டுறேன்னு சொல்லி வந்துட்டு நீ இதுக்கு பிரயாசப்படுத்தாம நீ உனக்கே உன்னுடைய பிரயாசத்தை நீ போட்டுக்கணும் அப்படின்னாக்கா அந்த பிரயாசம் உனக்கு வீணாயிடும் தான் இங்க இருக்கிற லெசன் நமக்கு. அப்ப இந்த உலகத்துல நாம் நம்முடைய பழைய சிருஷ்டி வாழ்றதுக்காக என்ன பிரயாசம் பட்டாலும் அந்த பிரயாசம் தேவன் ஊதி தள்ளிடுவாரு. அதுல எந்த லாபம் நமக்கு இல்லை. நம்ம யாரும் அதுக்கு இங்க வரலைங்க. நம்ம எல்லாரும் இங்க எதுக்காக வந்திருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா நாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்ன்ற அந்த நோக்கத்துல தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த நோக்கத்துல வந்திருக்கிற நாம் அந்த நோக்கத்துல இருந்து எப்பயுமே நம்ம டைவர்ட் ஆகாதபடிக்கு, எப்பயுமே போக்கஸ் அதுல இருந்து நம்ம மாறாதபடிக்கு அதுல நம்ம கரெக்டா போக்கஸ் பண்ணின்னு அது நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்ற சிந்தை எப்ப நமக்கு வருதோ நம்மளால கண்டிப்பா ஆலயத்தை கட்ட முடியும். அது எப்போ நம்முடைய லைஃப்ல ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆயிடுதோ
நாம் என்ன செய்தாலும் தேவனுடைய அழைத்தும் கட்ட முடியாது. சரி, எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கிறோமோ அதுலயாவது நல்ல சக்சஸ்ஃபுல் ஆயிடுவோம்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்கேயும் நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகாம அங்கே ஒரு லூசர் ஆயிடுவோம், இங்கே ஒரு லூசர் ஆயிடுவோம். ரெண்டு பக்கம் லூசர் ஆகி சாகுறதுக்குன்னா ஏதோ ஒரு பக்கத்துல என்ன பண்ணலாம், வின்னர் ஆயிட்டு நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நம்ம நல்லா தெரியும், ஆதாமுக்குள்ள இருக்க உலகத்துல நம்ம வின்னர் ஆக முடியாது. அங்க என்ன வின்னர் நம்ம நினைச்சுக்கினா கூட கடைசி நம்ம அங்க லூசர் தான். ஆனா தேவனுக்குள்ள நாம் சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செய்தாலும் அந்த சின்ன சின்ன காரியங்கள் நம்மள ஒரு கிரேட் வின்னரா மாத்திடும். அந்த கிரேட் வின்னரா மாத்தும் போது நம்ம தேவனுடைய அழைத்த கட்டி முடிக்க முடியும். அப்ப நம்மள என்ன பண்ணலாம், நம்முடைய வழிகளை நாம் கொஞ்சம் நோக்கி பார்த்துக்கலாம். நாம் என்ன மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்து இருக்கிறோம், என்ன மாதிரி ஒரு ஆலயத்தை நாம் கட்டி இருக்கிறோம், நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய எனர்ஜி அதெல்லாம் எங்க நாம் செலவழிச்சு இருக்கிறோம் அப்படின்றது நம்மளே என்ன பண்ணோம், நாமளே நம்ம யாரைந்து பார்த்து இனி வாழ்ற வாழ்க்கையாவது நாம் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி இருக்கும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதனை கண்டினியூஷன் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.